அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ சமீப காலமாக இடைத்தேர்தல் நெருங்க போகுது. அதனால் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லா கட்சிக்காரங்களும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சீமான் அப்படிங்கிற ஒரு ஆளை மட்டும் ஒரு கட்சிக்காரங்க தமிழை வெட்டுக்கலாம்னு வச்சுக்கிறோமே, அவங்க தான் அவதூறு பரப்புறது, சோசியல் மீடியாவில் அவரை பற்றி தப்பான விமர்சனங்களை எடுத்து முன்வைக்கிறது, இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் தெரிஞ்சே கேட்குறேன். இந்த விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இவ்வளோ நாள் எங்கே போனாங்கன்னு தெரில. மறுபடியும் இப்போ வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ காசு போயிருக்கு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியலை. எவ்வளோ நாள் எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போ மட்டும் வந்திருக்காங்க. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை. 0 முட்டை வாங்கின ஒரு கட்சி. ஏன் இப்படி கதறாங்க, ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க சட்டசபைக்குள்ளே வந்தால் கூட எங்கள் டவுசர் கிழிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கு பபன்னு அங்கிட்ட இருக்கிற அமைச்சர்லாம் முழிப்பாங்க. ஏன்னா எதுவும் தெரியாது, தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு. ஸோ அப்படி எதுவும் தெரியாத வகையில் இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பி எப்படி டிஎம்கே எப்படி ஒரு கட்சி தலைவர் மேலே அவதூறு பரப்பிச்சோ அதே மாதிரி இந்த அரசு பண்ணுறது. இது மாற்றுறதுக்கான ஒரு அரசா அப்படின்னு கேட்டால் சத்தியமே கிடையாது. ஆட்சி முறையும் மாறலை, ஆள் மட்டும்தான் மாறியிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா பதிலுக்கு விஜய் ஐயா வந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஆட்சி அதே ஆட்சி தான். ஒரு கட்சி தலைவரை எவ்வளோ இலக்காரமாக பேச முடியுமோ, எவ்வளோ ஆபாசமாக பேச முடியும். ஏன்னா உங்களோட கட்சியில் தமிழ் கடவுள் முருகனையே ஆபாசமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களோட கட்சிக்காரன் தமிழ் கடவுள் முருகன், உங்கள் தமிழுக்கு தாய்மொழிக்கும் உங்கள் முப்பாட்ட முருகனையே கேவலமாக பேசக்கூடிய உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட நாங்கள் என்ன பேசுனா என்ன புரியவா போகுது? ட்விட்டரில் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் வெக்கமே இல்லையா? நான் வெளிப்படையாக கேட்குறேன். இப்பெல்லாம் பேசுறீங்களே, ஒரு கடவுளை இழிவுபடுத்தி இப்படி பேசுறீங்க. இன்னைய நாள் வரைக்கும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர்னு சொன்னா கூட உனக்கும் எனக்கும் ஒரே தலைவர் மேத்துக்குன்னு தான் சொல்லுவார். என் அப்பன் சீமான் மட்டும்தான். எந்த போராட்டத்தில் இல்லை, மக்களுக்கு. நேற்று கூட தேனியில் போராட்டங்கள் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, மேகமலை விஷயமா. அந்த மக்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் வெளியேற்றப்படுறாங்க வனத்துறையால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்கள் கட்சியில் யாரும் குரல் கொடுக்கலையே, யாரும் பேசலையே. அப்படி எவ்வளோ அவதூறுகள் சோசியல் மீடியாவை திறந்தாலே அவதூறு தான் வந்துக்கிட்டே இருக்கு. சீமான் ஆமக்கறின்னு சொல்கிறார், பூனைக்கறி சொல்கிறார். நீங்கள் அதை எடுத்து போடுறீங்களே. நான் வந்தால் தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி நாட்டை உயர்த்துவேன், அந்த ஐடியாலஜியாக அவங்க மண்டைக்கு வர மாட்டேங்க. அந்த ஐடியாலஜியாக நீங்கள் எடுத்து போட மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஆனால் அவர் சொல்கிற ஐடியாலஜியாக யாராலையும் ட்ரோல் பண்ண முடியாது. சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு. இதே பக்கத்து நாட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா, சீனாவோ வட அமெரிக்காவோ தென் அமெரிக்காவோ ஏதாவது பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. ஏன்னா இவர் தமிழனா பிறந்து தமிழருக்கு நல்லது சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. அதனால சீமானா யாருக்கும் பிடிக்கல. அதாவது உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் நீ வீடு கட்டினாலே அவனுக்கு வயிற்று தெரியும், அவனையே காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அந்த நினப்பில் இருந்தால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் நான் நல்லா இருந்தா பத்தாது, என் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா உங்களுக்கு கசக்குது. அப்படித்தானே? இன்னைக்கு வேலை இல்லாமல் எவ்வளோ இளைஞர்கள் திண்டாடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வேலை இல்லாமல், அப்படி வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. குடிக்கிற தண்ணீரை ஒரு அரசு உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லுது. குடிக்கிற தண்ணீரை சூயஸுக்கு தூக்கி கொடுத்துருச்சு. அப்போ எவ்வளோ ஒரு வேலைகள் இந்த அரசாங்கம், போன அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 60 நாள் எவ்வளோ பாலியல் வன்கொடுமை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 8 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. 8 வயசு குழந்தைய. பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு பெண் காவலர்கள் பார்வையில் குத்தி படுகொலை கழுத்திலேயே. ஸோ நீங்கள் சீமானவர்களை நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்கல்ல, அவரோட கொள்கையும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன் என்ன இருக்கு பண்றதுக்கு? அவர் சொல்ற நியாயமா தான் சொல்றாரு. அதை உங்களால ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா பழைய விஷயத்தை தூக்கிட்டு அப்படியே பெரியாரை பத்தி பேசினாரு, இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆமா, பெரியாரை பத்தி பேசணும். எப்ப பேசணும்? அவர் உத்தமரு அப்படின்னு தெரியும் போது பேசணுமா? உன் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு தெரிஞ்சிருச்சு. உன்னோட தமிழ் மொழியை இழிவுபடுத்தியிருக்காரு, மலத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி படிக்க உண்மைகள் வெளியே வரும்போது இது எங்களுக்கு சரியாக வரலன்னு சொல்லி விளையாடுறாரு. அவ்வளோதான். சின்ன பிள்ளையில ஸ்லேட்டில் பென்சில் கொடுப்பாங்க. அதாவது ஸ்லேட்டில் அந்த ஸ்லேட்டில் எழுதுவோம் பார்த்தீங்களா, குச்சின்னு சொல்லுவாங்க.
அந்த குச்சி வச்சு தான் எழுதுவாங்க. அப்புறம் அந்த குச்சியிலேருந்து தப்பாயிருந்தா அழிச்சிடலாம், கைட்டே அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நோட்டில் வந்து பென்சில்ட்டு எழுதலாம். அந்த பென்சில் நீங்கள் எழுதும்போது அது தப்பாச்சுன்னா அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் பேனா தருவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு வரும்போதும் தெரியும் நம்ம வந்து கரெக்டாக எழுதுறோமா அப்படின்னு. இது கூட தெரியாமல் ஒரு தலைவர் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. இன்னொன்று, உங்களுக்காகவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்காகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த சிந்தனையாளன் என் அப்பன் சிந்தனையாளன் சீமான் மட்டும்தான். தேடுவாங்க மக்கள். ஏன்னா இப்போ தான் ஓட்டு போட்டவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க, ஐயோ ஏன்டா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த 5 வருஷத்துக்கு.